வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றுறது, எதற்காக ஏற்றுறோம், அதனால நமக்கு என்ன நன்மைகள்லாம் நடைபெறுது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள் இருக்குது. ஆனால் நம்முடைய தமிழ் கடவுளான முருகனுக்கு மிகவும் பிடித்த நாள் எதுனா செவ்வாய்க்கிழமை. அந்த செவ்வாய்க்கிழமையில் வெற்றிலை தீபம் ஏற்றி முருகனை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அவருடைய அகம் மகிழ்ந்து நம்ம கேட்ட வரங்களை அவர் அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. வெற்றிலைக்கு மட்டும் ஏன் அப்படி என்ன ஒரு மகிமை இருக்குது? வெற்றிலையோட நுனியில் லக்ஷ்மி தேவியும், நடுவில் சரஸ்வதி தேவியும், காம்பில் பார்வதி தேவியும் இருப்பதாக வரலாறு சொல்லுது. அந்த அளவிற்கு வெற்றிலையானது புராண காலங்களையும் தாண்டி தற்போது பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு பொருள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செடிகளுமே மொட்டாகி, பூவாகி, காயாகி, பழமாகும். மீண்டும் அதிலிருந்து விதை கிடைக்கும் நமக்கு. ஆனால் வெற்றிலை மட்டுமே பார்த்தோம்னா ஒரே ஒரு உருவம் எடுத்தாலும் அது கடவுளை போய் சேருது. வெற்றிலை மற்றும் பாக்கு பார்த்தோம்னா மகாவிஷ்ணு மற்றும் பார்வதி தேவியின் மறு உருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு தனி சிறப்பு மிகுந்த வெற்றிலையை தீபமேற்றி நம்ம வழிபட்டுட்டு வந்தோம்னா வெற்றிகள் வந்து சேரும். எலுமிச்சை தீபம், நெய் தீபம் போன்ற தீபங்களை ஏற்றுவதோடு முருகனுக்கு மிகவுமே பிடித்தமான வெற்றிலை தீபத்தை மனமுருகி 9 வாரங்கள் நம்ம அந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி முருகனை வழிபடும் போது நினைத்த காரியம் கைகூடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு. குறிப்பாக சொல்லணுன்னா, குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், திருமணம் கைக்கூடி வரணும்னு நினைக்கிறவங்களும் வெற்றிலை தீபம் ஏற்றினா விரைவாக அனைத்தும் கைக்கூடி வரும் அப்படின்னு நம்பப்படுது. இப்போ நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பூஜாரியை சுத்தம் பண்ணிவிட்டு திருவுருவ படங்கள் எல்லாத்துக்குமே சந்தன குங்குமம் இட்டுக்கணும். முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஓம் சரவண பவா அப்படிங்கிற சர்க்குரு கோலம் போட்டுக்கணும். இப்போ சாமியுடைய திருவுருவ படங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பூ வச்சுக்கணும். இப்போது 6 வெற்றிலைகளை நம்ம எடுத்துக்கணும். அந்த வெற்றிலைகள் கிழிஞ்சிருக்கக்கூடாது, ஓட்டையாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி எடுத்துக்கணும். வெற்றிலையோட காம்பை அகற்றிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா சந்தனமும் குங்குமமும் வச்சுக்கணும். வெத்தலையை கழுவிட்டு தான் சந்தனம் குங்குமம் வைக்கணும். இந்த வெற்றிலை தீபம் நம்ம ஏற்றுறதுக்கு எச்சிப்படாத தட்டு, அதாவது பூஜை அறைக்குன்னு நம்ம பயன்படுத்துவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கணும். அந்த தட்டில் பார்த்தோம்னா இது மாதிரி மயில் தோகைகளை போல் 6 வெத்தலைகளையும் அடுக்கிக்கணும். அதோட நடு பகுதியில் பார்த்தோம்னா நம்ம ஏற்றக்கூடிய விளக்க வைக்கணும். நான் ஒரு தட்டு வச்சுருக்கேன். அந்த தட்டு 6 வெத்தலைகள் மீதும் படுற மாதிரி வச்சுருக்கேன். நெய் தீபம் ஏற்றணும், அது ரொம்பவே சிறப்பு. அந்த நெய் தீபத்தில் பார்த்தோம்னா அந்த கிள்ளி வச்சுருந்தோம் இல்லைங்களா காம்பு, அந்த காம்புகள் எல்லாமே அதில் போட்டுறணும். இப்போது இதில் பச்சை கற்பூரம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை கொஞ்சமாக பவுடர் பண்ணி நான் அதுலேயே சேர்த்துக்கிறேன். இப்போது வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்கு நம்ம எல்லாமே ரெடி ஆகிட்டோம். எந்த நேரத்தில் ஏற்றணுங்கிறது ஒன்று இருக்குது இல்லைங்களா. அப்போது முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த நாள் செவ்வாய்க்கிழமை. அந்த செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஹோரையில் நம்ம விளக்கேற்றணுன்னா நமக்கு மிகவுமே சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது எந்தெந்த டைம்னா காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த நேரத்துக்குள்ளார நம்ம விளக்கு ஏற்றி முருகப்பெருமானுடைய கந்தகுரு கவசம், கந்த சஷ்டி கவசம், முருகப்பெருமானுடைய மந்திரங்களை சொல்லி வழிபடணும். அது மாதிரி வழிபட்டு நம்ம வரும்போது தடைகள் நீங்கி நினைத்த காரியங்கள் கைகூடும். இந்த வழிபாட்டை நம்ம தொடர்ந்து 9 வாரங்கள் செய்வதன் மூலம் சிறந்த பலன்களை நம்ம பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.